அத விடு. ஆமா, நம்ம கூட கவிதான்னு ஒருத்தி படிச்சாலே. அந்த ஒத்தக்கடை கவிதாவா? ஹே, அவங்க அப்பா கூட வளையல் கடை வச்சிருந்தாரு, அந்த பொண்ணா? ஆ, அவதான். ஆ, அவ இப்போ எங்க இருக்கா? அவளா? ஆ, இங்கதான் மதுரையில அவனியபுரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்கடி. அவ புருஷன் கூட ஏதோ ஆ, பீட்டு வாத்தியாரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவ நாளைக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. அப்போ நான் அவ கூட போயிடுவா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? லூசாடி நீ. நீ கல்யாணம் ஆனதும் நாளைக்கும் புருஷன் வீட்டுக்கு போயிடுவ. ஆ, அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? டேய், பைத்தியமா நீ? என்ன கல்யாணம் பண்ண போறவ பக்கத்து ஊரு தாண்டி. ஏய், நம்ம வீட்டுக்கு மேற்கா தென்னந்தோப்பு இருக்குல்ல, அத தாண்டுனா அவங்க ஊருதான். நடந்து வந்தா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இருந்தாலும் நீ இல்லாம நான் எப்படி இங்க இருக்க முடியும்? எனக்குமே சங்கடமா இருக்கும்ல. அதிகபட்சம் ஒரு வாரம் இங்க இரு. நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் என் புருஷன் வீட்டுக்கு போன உடனே உனக்கு தங்குறதுக்கு, தமிழுக்கு ஸ்கூலு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். சரிங்களா? ஸ்கூல் லீடரா இருந்து இருந்து அப்போ இருந்த மாதிரியே மாறாம பேசுற. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப பாவண்டி. எனக்கே அவரை நினைச்சா ஒரு மாதிரி பாவமா தான் இருக்கு. அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடலாம் பட போறானோ தெரியல. பேசாம படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில கல்யாணத்துல தூங்கி விழ போற. மாப்பிள்ள வேற யாராவது கழுத்துல தாலி கட்டிட்டு போறாரு. அதான் அவன் தலை எழுத்துனா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? உன்னை திருத்தவே முடியாது. நீ தூங்கு, நானும் தூங்குறேன். சரி. ஐயா, சொல்லுப்பா. இங்க அழகர் வீடு எங்க இருக்கு? யாரு? எங்க பெரிய மகன் சின்னவரா? இல்லங்க, அழகர் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் மெட்ராஸ்ல ஒன்னா படிச்சோம். அட என்னப்பா நீ கூறுகட்ட ஆளா இருக்கிறிய? அவரை தான் நாங்க சின்னவர்னு சொல்லுவோம். இதை பாருப்பா, இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அதை தாண்டி மேற்கு பக்கம் பாரு, ஒரு பெரிய வீடு இருக்கும். அதுதான் எங்க சின்ன ஒரு வீடு. இந்த பக்கமா? ஆமாப்பா, இந்த பக்கம் தான். போப்பா. சரிங்க. ஏய் அழகரு, அது எப்படா இருக்க? நீ எப்பட வந்த? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்களே எதுக்கு நிக்கிறீங்க? ஒரு ஆம்பளை பேசி பார்த்தே இல்லையா என்ன? காலேஜ் மேட் அவ்வளோதான், பெருசா எதுவும் இல்லை. போங்க வேலையை பாருங்க, போங்க போங்க. இதெல்லாம் காலங்காலத்தில் பண்ண வேண்டிய வேலை. நீ என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு காலேஜ் முடிச்சு டச்ல இருந்தியா, இல்லை ஒரு ஃபோன் பண்ணியா? பேசணும்னு தோணுச்சா உனக்கு?
2 நாள்ல வட்டி காசு கொடுக்குறானான்னு பாரு. இல்லாட்டி அவன் வீட்டில் கட்டியிருக்கிற 2 ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வந்துரு. சரிங்க. ம். பா இங்க பாருங்க ஏய் யார் வந்திருக்கிறாங்க. டேய் மெட்ராஸ்காரா, உன்னை பார்த்து எம்புட்டு வருஷம் ஆச்சு. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். மா மா இங்க வாங்க இங்க பாருங்க. ஹாய்மா. பாரு. வாயா ஆதி, வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. ஏயா, இந்த அருக்கு மெட்ராஸ் ஒரு எட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? மா சும்மா கசகசன்னு இங்க இருக்குது மெட்ராஸ், இங்க இருக்குது அமெரிக்கான்னு. அதான் வந்திருக்கிறான்ல, கறிகறி அடிச்சு சமைச்சு வைங்க. சரியா? நாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடும். ஆ, வாடகை சரி. பா. போய் சம. அப்பா போயிட்டு வந்துடும். சரிங்க அங்கிள். ஆ சரி. வாடா, நம்ம ரூம் தான். உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணு. டேய் என்ன பிரச்சனை சொல்லு. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. சொல்றா சொல்றானா? உன் கதை என்னடா சினிமா கதை மாதிரி இருக்கு. அப்போ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது வாசோட இதேமா. இதுல ஓன் தப்பு என்னடா இருக்குது? எதுக்கு ஓன் பண்ணாடி கோஸ்ட் போயிருக்கிறா? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. என்னதோ கொலைகாரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்கடா. ஆனா உன்னடா சூப்பர் ராணி. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்குடா. சரி விடு, இப்போ உன் பொண்டாட்டி எங்க போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? இங்கே பக்கத்தில் மேலூர்னு ஊர் இருக்கா. இருக்கு. அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் பாரதி போனதை எனக்கு தெரிஞ்சவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு. அது எந்த ஒரு பஸ்ஸுன்னு பார்க்கறதுக்குள்ள பஸ் போயிடுச்சுன்னு சொன்னார். இல்ல மேலூர்ல இருந்து சுத்தி 40-50 கிராமம் இருக்குடா. எந்த ஊருக்கு போயிருக்காங்க சரியா தெரியாதா? சரி விடு, மேலூருக்கு வந்திருக்காங்க தெரிஞ்சிருச்சுல, விடு பார்த்துக்கலாம். நம்ம கோட்டாடா இது, சல்லடை போட்டு தேடிடலாம். விடு, உன் பொண்டாட்டி கிடைப்பா, நான் கேரண்டி. உனக்கு அவ்வளோ சிரமம் இருக்காது அழகரு. அவன் என் பக்கத்தில் வந்தா என் இதயமே எனக்கு காட்டி கொடுத்துரும். டேய், கேட்குறவனுக்கு காது இருக்கட்டுறதுக்காக கேப்பே இல்லாமல் கதை விட்டுருக்கூடாது. அதான் நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நிஜமாதான்டா, அவன் இருந்தானா என்னால் உணர முடியும். டேய் தயவு செஞ்சு நிறுத்துறேன். உன் படத்தை கொண்டு போய் வேற ஏதாவது தேட்டரில் ஓட்டு. நீ வா, எந்திரிச்சு வா, கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவோம். ஆமாம், எங்கே உன் தம்பியை வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை? அவன் என்ன மாதிரி பொறுப்பாலாம் இருக்க மாட்டான்டா. செல்லும் கையுமா எப்பவுமே அலைஞ்சிட்டு இருப்பான். ஒரு நாள் ஃபோன் பேசிட்டு அப்படியே மதுரை வரைக்கும் போயிட்டான பார்த்துக்கேன். தோட்டத்துக்கு இடத்துல தான் இருப்பான். போலவா, கூப்பிட்டு வந்துடுவா. நீ ஒன்றும் வருத்தப்படாத மாப்பிள்ள, உன் முன்னாடி கண்டிப்பாக திரும்பி வந்துடுவா. உன்னை புரிஞ்சுப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குடா. ஆனால் அது எப்போ நடக்கும் தான் தெரியல. டே மாப்பிள்ள, இந்த நெல்லெல்லாம் நாற்று நட்டதுல இருந்து அறுவடை ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும். இங்க இருக்கிற தக்காளி, கத்திரிக்காய், வாழை, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த மாதிரி தான்டா எல்லா விஷயத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி உன் பொண்டாட்டி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும். புரியுதா? ஹேய், நீ ஏடா அப்படிலாம் பேசுற? ஏன்? காலேஜ் படிக்கும்போது மொக்க ஜொக்கா அடிச்சுக்கிட்டு அதுக்கு நீயே சிரிச்சிட்டு இருப்ப. இப்போ என்னடா பெரிய ஞானி மாதிரி பேசுற? இங்க பாரு,
சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லாம, சொந்த அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம சொந்த காலில் நின்று பாரு. அது கற்றுக் கொடுக்குற அனுபவம் அது 1000 லைப்ரரி கூட கற்றுக் கொடுக்காதுடா. அண்ணா அழகுறண்ணே, அண்ணா அழகுறண்ணே, நில்லுங்கண்ணே, அண்ணா நில்லுங்க. என்னடா என்ன அண்ணே எதுக்கு ஓடுகிற? அண்ணே நான் பாண்டி இருக்கேன்ல, கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தானே. என்னடா சொல்ற? நல்ல வேலைண்ணே, நானும் காசு குளிக்க போனதுனால அவனை பார்த்து காப்பாத்திட்டோண்ணே. எங்கடா இருக்க போவ? நான் கிணத்துக்கிட்ட தானே. பைத்தியக்காரன். என்னை ஏன்டா காப்பாத்துனீங்க? நாளைக்கு என் ஆண்டாருக்கு கல்யாணம்டா. இதுக்கப்புறம் நான் ஏன்டா உயிரோட இருக்கணும்? ஏன்டா உயிரோட இருக்கணும்? டேய் ஏன்டா அப்படி பண்ண? அறிவு இருக்கடா, சாகறவனுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா? நீ இருடா மாப்ள, இரு. சரி டேய் கேக்குறலடா, என்னடா பிரச்சனை உனக்கு? விடு விடு. பைத்தியக்கார மாப்ள, இந்த மாதிரி அப்பா அம்மா பத்தி யோசிக்காம தற்கொலை பண்ற தற்கொலை எல்லாம் சரிடா விடுடா விடு. வாங்க. அறிவு கட்டம். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்லண்ணே, மாப்பிள்ள ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு இவனை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகுது. அதை தாங்க முடியாம தான் மாப்பிள்ள இப்படி தற்கொலை பண்ணிக்க பார்த்தான். டேய் டேய் விடுடா. இது வேணும் அது வேணும்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மக்களமா கேட்க தெரியுதுலடா. இது மட்டும் சொல்ல மாட்டியா நீ? வழக்கமா போடுற சண்டைன்னு தான் நினைச்சேன். ஆனா அவ கல்யாணம் வரைக்கும் போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய் முதல்ல அழுகிறத நிப்பாட்டுற. கேவலமா. டேய் இங்க பாரு, நீ பாருடா. அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ற நீ? அம்மாக்கு அப்புறம் நீன, உனக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவுதானே பிடிக்கும். டயலாக் பேசுற வாய் உடைச்சிரும் சரியா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் பேசுறா. காசு டே, இவனை வீட்டுக்கு கூட்டு போ. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கூட்டிட்டு வா போ. எதுக்குண்ணே? அந்த பொண்ணு கல்யாணம்னு சொன்னால, எல்லாருமா சேர்ந்து டவுனுக்கு போவோம். நல்லதா ஒரு gift வாங்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் மொய்யை வச்சுட்டு கறி சோறு போட்டுருந்தாங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு வருவோம். இல்ல சாம்பார் சாதம் போட்டுருந்தாங்கன்னா நீங்க மட்டும் உட்காந்து சாப்பிடுங்க. நாங்க மதுரை பவர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுறோம். சரியா? என்னண்ணே இப்படில இருந்து கொடுக்குற? தெரியுதுல்ல, சொல்றதை மட்டும் செய். கூட்டு போ. சரிண்ணே, வாடா. தூக்குடா கூட்டு போ. நேரா வீட்டுக்கு போகணும், புரியுதா? வா பார்த்து வா. மாப்ள, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடா. சரியா வரும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் தம்பியோட காதல் ஒன்று சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஏ மாறி, நீ என்ன மாலையும் தாலியும் கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்க? டேய், உனக்கு கல்யாணம்னு அழகரண்ண ஃபோன் பண்ணி சொன்னிச்சுடா. அதான்டா மாலையும் தாலி வாங்கிட்டு வந்தேன். அண்ணா என்னண்ணா இது? நீ இந்த அண்ணனுக்கு மரியாதை தரியோ இல்லையோடா, நான் என்னைக்குமே காதலுக்கு மரியாதை தரேன். உன்னை ஒருத்தி காதலிச்சு விட்டுட்டு போயிருக்கா. அவளுக்காக நீ உயிரில் விட போயிருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா? அண்ணா அதுக்கு நீ இப்ப என்னென்ன பண்ண போற? நீ லவ் பண்ண பொண்ணை தூக்கிட்டு வந்து அவள் கழுத்தில் உன்னை தாலி கட்ட வச்சு உங்கள் 2 பேருக்கு பிறக்கிற குழந்தைய பெரியப்பாங்கிற முறையில் என் பேரை வச்சு கொஞ்சம் போகிறேன். அண்ணா வேணாண்ண, அந்த பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணுண்ண. பெரிய இடம்னா என்ன ஒரு 100 ஏக்கர் இருக்குமா? ஏன்டா அவன் அந்த ஊரில் பெரிய ஆள்ல, நம்ம இந்த ஊரில் பெரிய ஆள்ற. அண்ணா அதெல்லாம் சரிதானே.
நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும்ண்ணே. இப்ப தெரியுதுடா அந்த புள்ள ஏன் இவனை விட்டு போச்சுன்னு. டேய் விட்றா. நீ எல்லாம் அழகர் தம்பின்னு வெள்ள பயந்தாங்கோலி. டேய் அழகுற, அவனையும் திட்டிட்டு இருக்காம அடுத்து என்ன செய்யணும்னு சொல்றா? அதே நீ தம்பி கூட எங்கே இரு, நான் பசங்களை கூட்டு போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னது அண்ணே? வாடா. நாங்களாம் வரமாட்டோம். ஆமாண்ணா. இதோ வந்து சேர்ந்தீங்கடா. வலிக்குதா? எப்பறம் இந்த பயந்தாங்கோலி எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கிறீங்க? பேனர் அடிக்கிறப்ப மட்டும் அஞ்ச மாட்டேன், என் வண்டி கெஞ்ச மாட்டேன்னு பெருசா உங்களை எல்லாம் வச்சுட்டு டேய். பயந்துலாம் சொல்லலண்ணே. அந்த புள்ள வீட்டில் எங்க எல்லாரையும் தெரியுண்ணே. நாங்கள் வந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லைன்னா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவியா நீ? டேய் உங்களோட வேணா நானும் வரேன். நீ அமைதியாடுற. உனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குது. நீ எல்லாம் இதுக்குள்ள பூந்துட்டு இருக்காது. விடு, நான் என்ன பண்றது நானே யோசிக்கிறேன். டே 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 இதுல என்னடா மாப்பிள்ள இருக்கு? மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு வாழ்ற வலி என்னன்னு எனக்கு தெரியும்டா. அதை நம்ம பாண்டி அனுபவிக்க கூடாது. அதுவும் இல்லாம பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அப்புறம் தனியா அனுப்புவேன். கேட்டிங்களாடா, ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும். பைத்தியக்காரனுங்க. லவ் யூ மச்சான். டேய் வாடா. டேய் நீங்கள் பூசாரி கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வைங்க. சரி. நான் போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. இந்த கோயிலில் என் தம்பிக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம். சரியா? நீ வாடா. ஏய் சூப்பர்ண்ணா. வாடா போலாம். ஏலே அண்ணங்கிட்ட என் ஆளை பத்தி யார்ல சொன்னது? நான் தான் மச்சான். பேரு ஊர் அட்ரஸ்லாம் நான் தான் சொன்னேன். உன்னெல்லாம் வச்சுட்டு தமிழ் வா, இந்த Dress போட்டு ரெடி ஆகலாம். வா. ஹே வா, ரெடி ஆகலாம். லேட் ஆகுதுல்ல. போமா, எனக்கு எதுவும் வேணாம். நான் எங்கேயும் வரல. இங்க பாரு தமிழ், இன்னைக்கு ஆண்டாளுக்கு ஃபங்க்ஷன். நம்ம சோகமா இருந்தா உங்களை சங்கடப்படுத்த கூடாது, சரியா? எனக்கு இங்க யாரையுமே தெரியல. யாருமே என் கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, ஆண்டாளோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா உன்னை புது ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடைப்பாங்க. அங்க நீ அவங்க கூட ஜாலியா விளையாடலாம். அம்மா, அப்ப நம்ம ஊருக்கு போகவே மாட்டோமா? இல்ல தமிழ், இனிமே இதுதான் நம்ம ஊரு. நம்ம இங்கதான் இருக்க போறோம். அப்ப தாத்தா பாட்டி கிட்ட கூட போக மாட்டோமா? போக மாட்டோம். ஏம்மா? தாத்தா பாட்டி தான் தப்பு பண்ணல. அவங்க தப்பு பண்ணல தமிழ். ஆனா அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்து நாம தான் தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணா சாமி கண்ணு குத்துன்னு சொல்லுவல்ல, அப்புறம் ஏன் தப்பு பண்ணோம்? நாம வேணும் தப்பு பண்ணலையே. நம்மள வேண்டான்னு நினைச்ச சில பேர் பண்ண தப்புனால நாம இத பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆனா தாத்தா பாவம் இல்லம்மா. நாம அவரையும் கூட்டிட்டே வந்திருக்கலாம். வேண்டாம், அவர் என் கூட இருந்தா என்ன அறியாமலே ஒரு நாள் உண்மையை சொல்லிடுவேன். என்ன உண்மைமா? இங்க பார், உனக்கு நான், எனக்கு நீ, இது மட்டும்தான் இங்க நிரந்தரம். நம்மள பார்த்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க. கட்டு போன மரத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது வளராது. பட்டு போன மரமா? அப்படின்னா என்னம்மா? இது உனக்கே சரியான நேரம் வரும்போது புரியும் தமிழ். அக்கா, என்னக்கா நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அங்க ஆண்டாள பரிசம் போட மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்க. இதோ ரெடி ஆயிட்டு இருக்கோம். சரி இந்தாங்க, இந்த பூவை வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு வச்சு விட்டுட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மா, பரிசம்னா என்ன? பரிசோனா நம்ம ஊர்ல நிச்சயதார்த்தம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க பரிசோன்னு சொல்லுவாங்க. அப்ப நிச்சயதார்த்தம்னா? எல்லாத்துக்கும் கேள்வியே கேட்டுட்டு இருக்காம சீக்கிரமா ரெடி ஆகு, டைம் ஆகுது. வா.